श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्कियकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அஸ்மத்குருபரம்பராயே நமஹ. இப்போ காலமானது எம்பெருமானாகவே இருக்கட்டுமே. காலம்தான் எம்பெருமான், எம்பெருமான் தான் காலம், அதுவே இருந்துட்டு போட்டுமே. தனியா என்னது அது அப்படின்னுட்டு ஒரு பதார்த்தம் வேணாமின்னு கேட்டா அதற்கு பதில் அது கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா எத்தனையோ ஹேதுக்கள் சொல்லிட்டார். சரீராத்ம பாவம், அந்தர்யாம ஸ்ருதிகள், இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தோம்னாக்கா காலம் வேறதான், பரமாத்மா வேறதான். ஆனாலும் காலமானது எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கு அப்படின்றதெல்லாம் பத்தி சொல்லி முடிச்சுட்டார். இப்போ சில பேர் என்ன சொல்றா, காலத்துக்கு உற்பத்தி சொல்றா. காலத்துக்கு உற்பத்தி இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? காலத்துக்கு உற்பத்தி இருக்கு அப்படின்னுட்டு சில பேர் ஆக்ஷேபிக்கிறார். இதை யார் ஆக்ஷேபிக்கிறான்னு முதல்ல புரியல. கடைசியில பார்த்தா சத்தியமங்கலம் சுவாமி சர்வங்கஷாவில் என்ன சாதிக்கிறாருனாக்கா, என்ன சாதிக்கிறான்னா அதுல சைவாள்னா இருக்காளே அவ அத மாதிரி சொல்றா அப்படின்னு சாதிக்கிறார். அவதான் காலத்துக்கு இது உண்டு, உற்பத்தி உண்டு அப்படின்னு அவ சொல்றா. அதற்கு பதில் சொல்லணும் நாம. அவ உற்பத்தி உண்டுன்னு சொல்றதுக்குலாம் நிறைய ஹேத்து அவ சொல்ல போறா. முதல்ல ஒரு விஷயம் பார்த்துக்கலாம். இங்க காலத்துக்கு உற்பத்தி கிடையாது அப்படின்னா நம்ம சித்தாந்தம் எப்படி அப்படின்னாக்கா, நீங்க என்னன்னு சொல்லணும், காலம் முன்பு இல்லை, இப்பொழுது உற்பத்தி ஆச்சு. காலம் இப்பொழுது இதுவாயிடுத்து, நாசமாயிடுத்து, அதுக்கப்புறம் காலம் இருக்காது அப்படின்னு சொல்லணும். இந்த முன்பு பின்பு அப்படின்னு நீங்க சொல்லணும். காலமானது இப்பொழுது உற்பத்தி ஆயிருக்கு, முன்னாடி உற்பத்தி இல்லை. காலம் பின்னாடி நாசத்தை அடைஞ்சிடுச்சு, நாசத்துக்கு அப்புறம் காலமே இல்லை அப்படின்னு சொல்லணும். இப்ப இந்த முன்பு பின்புன்னு சொல்றீங்களே, கால உற்பத்திக்கு முன்பு என்ன அர்த்தம், முன்பு என்ன அர்த்தம், பின்பு என்ன அர்த்தம்? நீங்க முன்பு பின்புன்றதே காலம் தானது. உங்க வாக்கே உங்களுக்கு விரோதமா இருக்கு. காலமானது முன்னாடி இல்லை, நாசத்துக்கு அப்புறமும் இல்லை அப்படின்னு, அப்புறம் பின்பு முன்பு அப்படின்னு அது காலவாசி தானே, காலவாசி தானே அது. அது காலத்தை தான் சொல்றது. அது முன்புன்னா முன் காலத்தில், பின்புன்னா பின் காலத்தில் அப்படின்னு தானே இருக்கு. அதனால அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது இல்லைன்னு சொல்ல முடியாது உன்னால. ஆகையினால காலமானது முன்பு இருந்தது அல்லது முன்பு இல்லை, நாசத்துக்கு பின்பும் இல்லை அப்படின்னு சொன்னா உங்க வாக்கு உங்களுக்கே விரோதமா இருக்கு, உங்க பேச்சு உங்களுக்கே விரோதம். அது மாத்திரம் இல்ல, இத நையாயிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது நிகிரகஸ்தானம் அப்படின்னு அது தோஷம் சொல்றா. நிகிரகஸ்தானம்னா தோத்து போயிடுறதுன்னு அர்த்தம். என்ன தோத்து போயிடுறது அப்படின்னு சொன்னாக்கா, பொருளற்ற சப்தங்களை சொல்லக்கூடாது. இப்ப முன்பு பின்புன்றதுக்கு அர்த்தமே கிடையாது. முன்பு பின்பு அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. அது வெறும் சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னாக்கா அது நிகிரகஸ்தானமா போயிடும். நிகிரகஸ்தானம் என்னன்னாக்கா, இத மாதிரி அந்த முன்புன்றதுக்கும் பின்புன்றதுக்கும் இவ அர்த்தம் இல்லைன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அர்த்தம் இல்லைன்னு சொன்னாக்கா அர்த்தமற்ற சப்தங்களை பிரயோகம் பண்ணக்கூடாது சாஸ்திரத்துல. அந்த மாதிரி அர்த்தமற்ற சப்தங்களை பிரயோகம் பண்ணினாக்கா அதுக்கு நீ தோல்வியை ஒத்துண்டதா ஆயிடும்.
ஏன்னாக்க முன்பு காலமே உற்பத்தி ஆகலை, பின்பு காலம் நாசம் அடைஞ்சிடுத்து அப்படின்னு சொன்னாக்க அப்ப முன்பு பின்புன்றதுக்கு ஒரு காலத்தை வச்சுதான் அங்க சொல்லணும். அதுக்கு அர்த்தமே இல்லை, அதுக்கு பொருளே இல்லை அப்படின்னு நீ சொன்னேனாக்க அது நீ தோல்வியை ஒத்துக்கிறதுன்னு ஆயிடும். அது அதனால பொருள் இல்லாத சொல்ல வாதத்துல பிரயோகம் பண்ணக்கூடாது. அப்படி சொன்னாக்க அது தோஷம். அது இதனால இது மத்தியஸ்தாளா தடஸ்தாளா இருக்கிறவா இதை ஒத்துக்க மாட்டா, தடஸ்தாளா இருக்கிறவா இதை அங்கீகரிக்க மாட்டா, அங்கீகரிக்கவே மாட்டா. அதனால இதை அங்கீகரிக்கவே மாட்டா. அங்கீகரிக்காததுனால இது எப்படி சொன்னாலும் சரி விரோதம் தான் வரும், விரோதம் தான் வரும். அதனால இங்க உங்களுடைய வாக்கியத்துக்கு உங்களுக்கே விரோதத்தை கொண்டு வந்துடுறது. அதனால இது தவறுது. அதனால இது அப்ப அதுக்கு அவ என்ன சொல்றா, காலத்துல காலம் இல்லை, அதான் முன்பு பின்புன்னு நாம சொல்றோம். அப்போ காலத்துல காலம் இல்லை அப்படின்னு தான் சொல்றது, காலத்துக்கு காலம் கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் இங்க வருது. அதனால இதுக்கு அந்த விரோதம் இல்லையே அப்படின்னாக்கா அது தவறு. ஏன்னாக்கா காலத்துக்கு சிருஷ்டிக்கு முன்பு காலம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா தங்கிட்டயே தான் இல்லை அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா காலம் இல்லை அப்படின்ட்டு விவகாரம் சொல்ல முடியாது. அதனால ஏன் அப்படின்னா வச்சனங்கள் இருக்குது, வச்சனங்கள் இருக்குது. இப்ப நீ முன்னாடி இல்லை பின்னாடி நடுவுல இல்லைன்னு போட்டமே, அதுக்கு பதில் சொல்லு. முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை, அப்போ நடுவுலையும் காலம் இல்லைன்னு சொல்லுவியா நீ? அப்ப கூடதான் காலத்துல காலம் இல்லைன்னு சொன்னாக்கா ஏன் தன் சிருஷ்டிக்கு முன்பு மட்டும் இல்லை, தன்னுடைய நாசத்துக்கு பின்பு மட்டும் இல்லைன்னு நீ சொல்லணும். அப்ப நடுவுல கூட தான் இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம். அதனால அது விரோதம் வருது. அதனால இன்னொன்னு, இது காலம் நிச்சயம்தான். இது ஏன் அப்படின்னா வாக்கியம் நேத்தியா சொன்னோம், ததேவ சௌமியதம் அக்ர ஆசி அக்ரே ஆசி, பழைய காலத்தில் இருந்தது அப்படின்னு இருக்கு. அது மாதிரி இன்னொரு வாக்கியம் இருக்கு, நா சதாசீத் நோ சதாசீத் ததானீம் தம ஆசீத் கூடமக்ரே பிரகேதம் அப்படின்னு இருக்கு வாக்கியம். நான் அசதாசி, அசத்துன்றதும் இல்லை சத்துன்றதும் இல்லை. அப்ப என்னதான் இருந்தது அப்படின்னா தம ஆசி ததானீம், ததானீம்னு சொல்றது அப்பொழுது அப்படின்னு. அப்ப பிரளய காலத்துல கூட சமோமயமா இருந்தது. அது தத்துவமா வச்சுக்கோங்க, இருட்டா வச்சுக்கோங்க, எதையோ வச்சுக்கோங்க. அப்போ தமசு மாத்திரம் இருந்தது அப்படின்னு பிரளய காலத்தை ததானீம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இந்த இடத்துல நீங்க சொல்றது தவறு. காலம் இல்லைன்னா சொல்லவே முடியாது, காலம் எப்பொழுதும் இருந்துருக்குது. சரி, ஆனால் சில வாக்கியங்கள் சொல்றது வித்யா காலம் வித்யை காலம் எல்லாம் ஒன்னால பண்ணப்பட்டது உன்னுடைய செயல்களே அப்படின்றது. இப்ப காலம் கூட செய்யப்பட்டது அப்படின்னு வாக்கியம் இங்க சொல்றது இல்லை. அப்ப காலம் உண்டாகுதுன்னு தெரியுறதே, அது நிச்சயம் எப்படி சொல்ல முடியும்? அதனால நிச்சயம் இல்ல, காலம் உற்பத்தி ஆகிறது அப்படின்றதுதான் இங்க சரி அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு பதில் நமக்கு இதெல்லாம் தெரியும், புருஷத்தெல்லாம் சொன்னோம். சர்வே நிமேஷாக ஜக்னிரே வித்யுத் புருஷாததி கலா முகூர்த்தா காஷ்டாஸ்த அஹோராத்திராஸ்த சர்வசா அப்படின்னு இருக்குது. இங்க காலம் காலம் அகோராத்திரம் இத மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் என்ன அர்த்தம்? காலத்துக்கு ஜக்னிரேன்னா உற்பத்தி ஆச்சுன்னு அர்த்தம். அனைத்து நிமிஷங்கள் இவைகள்லாம் உற்பத்தி ஆச்சு. அகோராத்திரம், முகூர்த்தம், காஷ்டம் இதெல்லாம் கலா நாடி அதெல்லாம் சொல்றோம், இத்தனை நாழிகை அப்படின்லாம் சொல்றோம் பாருங்க. இதெல்லாம் இங்க இருக்கு, இதெல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு இருக்கு. அப்ப காலத்தினுடைய உற்பத்தி தான் ஆகுது அப்படின்னா இவ கேட்கிறா நம்மளை பார்த்துட்டு. அதற்கு பதில் சொல்ற
அதுவே தவறு. இங்க காலத்துக்கு உற்பத்தி சொல்லப்படவில்லை. வேற எதுக்கு உற்பத்தி? அந்த உபாதிகளுக்கு தான். காலம்ன்றது விபு வியாபிச்சு இருக்கிறது. நம்ம சௌகரியத்துக்கோசரம் இன்னைக்கு பகல், இன்னைக்கு ராத்திரி, இன்னைக்கு சூரியனே உதிக்கல, சூரியனே வெளில வரல, ஏன்னா மழை பெஞ்சிருக்கோ அப்படின்லாம் சொல்றோம். இதெல்லாம் நம்மளுடைய சௌகரியத்துக்கோசரம். இந்த மாதம் இல்லாத போனா இவர் பெரியவர், இவர் சின்னவர். சுவாமி காலக்ஷேபம் சாகிட்டு சுவாமிக்கு 91 தினம் நட்சத்திரம், அப்படியே எனக்கு 21 வயசு. 91 தினம் நட்சத்திரமும் 21 வயசு எப்படி இருக்கும்? 70 வயசு வித்தியாசம். அப்போ நான் என்ன பண்ணேன், சுவாமியுடைய திருவடிகளை செலுத்திட்டே இருக்கிறதா என்னுடைய சுரூபம் தோணித்தது. காரணம் என்ன? சுவாமியினுடைய சம்பந்தம் நமக்கு கிடைச்சதே பாக்கியம்னு. அது எப்படின்னா, சுவாமி இவ்வளோ பெரியவர், எல்லாத்தினாலையும் வயசனால பெரியவர், ஞானத்தினால பெரியவர், அனுஷ்டானத்தினால பெரியவர், கல்யாண குணத்தினால பெரியவர், எல்லாத்தினாலையும் செயல்கள்னால எல்லாம் பெரியவர் அப்படின்னு தோணிச்சு. இப்ப இதெல்லாம் என்னது? உபாதிதான். ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மா எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான், நித்தியம்தான், அத சந்தேகமே இல்லை. ஆனா இந்த பெரியவர் சின்னவர் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னது அப்படின்னாக்கா, இது உபாதிகள். ஏதோ ஒரு காரணத்தை இட்டு நம்மளால மாதிரி பிரிக்கப்படுறது. அதனால இதெல்லாம் உற்பத்தின்றது உபாதிகளுக்கு தான் சொல்லப்படுறது. இது ஒரு சமாதானம், ஒரு உபாதியை இருக்கு. அல்லது இன்னொரு ஒரு சமாதானம் இருக்கு. அது என்னன்னாக்கா, காலத்தினுடைய பரிணாமங்கள் சொல்லப்படுறது அப்படின்னு சொல்லணும். காலத்தினுடைய பரிணாமம் அப்படின்னா, காலத்துக்கு ஸ்வதக பரிணாமம் கிடையாது, ஸ்வதக கிடையாது. அதாவது அந்தந்த வஸ்துக்களை வச்சுட்டுதான் சொல்லப்படுறது. வஸ்துக்களை வச்சுட்டுதான் காலத்தினுடைய பரிணாமம் சொல்லணும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இதோ கடம் சாயங்க ராத்திரி பார்த்தேன், இத்தனூண்டாதான் மண் இருந்தது. இப்ப என்ன ஆச்சு, ஒரு பெண்டம் இருந்தது, மண் பெண்டம். அது இப்போ பெருசா பண்ணிட்டான் அவன். முதல்ல எப்படி இருந்தது, மண் பெண்டம் ஒரு மாதிரி இருந்தது, இப்போ பெருசா கடமா மாறிடுத்து அப்படின்னு லோகத்துல பிரயோகம் பண்றோம். இப்ப இந்த மாதிரி லோகத்துல பிரயோகம் பண்ணினோம்னாக்கா, அந்த வஸ்துவனுடைய பரிணாமம் தான். காலத்துக்கு என்ன பரிணாமம்? காலம் பரிணாமத்தடையில மாறல, அந்த வஸ்துக்களை வச்சுட்டுதான் அது மாறுறது. காலத்துக்கு சொதகா பரிணாமன்றது கிடையாது, அந்த வஸ்துக்களோட சேர்ந்து. ஏற்கனவே சொல்றோம், தேவசப்தா கச்சதி அப்படின்னா, தேவதத்தா கச்சதி அப்படின்னு சொன்னா தேவதத்தன் செல்கின்றான். இப்ப செல்லுதல் கிரியை. அந்த கிரியை தேவதத்தனோட சேர்ந்து அந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் சொல்றது. அதே தேவதத்தா அகச்சது, தேவதத்தன் சென்றான் அப்படின்னாக்கா, அந்த அது இறந்த காலம் அகச்சதுன்றது. அந்த சென்றான் அப்படிங்கிறது அந்த தேவதத்தனோட சேர்ந்தா இருக்கே தவிர்த்து காலம் அதுல விசேஷமா இருக்குது. காலம் விசேஷமா இருக்குது தேவதத்தனுக்கு, அவ்வளவு. அதுதான் பரிணாமம். அந்த பரிணாமத்தை தான் இத மாதிரி சொல்றது. ஜெக்ஞரே உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம். இது ரெண்டாவது சமாதானம். மூணாவது சமாதானம் என்னன்னாக்கா, இந்த மாதிரி உற்பத்தியை சொல்றதெல்லாம் கூட அந்தந்த கால பரிணாமங்கள் இருக்கு பாருங்க, அதனுடைய அபிமான தேவதைக்கு உற்பத்தி. அபிமானி தேவதை, அபிமானி தேவதைக்கு உடம்பு உண்டோ இல்லையோ, அந்த உடம்போடு சேர்ந்து எல்லா ஜீவராசிகள் தான். எல்லா ஜீவராசிகளும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று அபிமான தேவதையா இருந்தது. இப்ப கண்ணு சக்ஷரந்திரியம், அந்த சக்ஷரந்திரியத்துக்கு சூரியன் தான் அபிமான தேவதை. அது மாதிரி வாயு பகவான் நாசிகை, அதாவது கிராணேந்திரியம், முகர்ந்து பார்க்கிறனே, அந்த இந்திரியத்துக்கு வாயுதான் தேவதை. அதே மாதிரியாக வாகிந்திரியம், அதுக்கு இந்த தேவதைன்னு சொல்றோம், அக்னி தேவதை. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்றோம். அதே மாதிரி காலத்துக்கு கூட தேவதைகள் உண்டு, அபிமான தேவதைகள். அந்த அபிமான தேவதையுடைய உற்பத்தி சொல்றது. வசுதாக இது கிடையாது. வசுதாக உண்மையாவே பார்த்தாக்கா காலத்துக்கு கிடையாது, காலத்துக்கு உற்பத்தின்றதே கிடையாது, காலத்துக்கு உற்பத்தியே கிடையாது, காலத்துக்கு உற்பத்தி கிடையாது. காலத்தினுடைய பரிணாமமாகவோ, காலத்தினுடைய உபாதியாகவோ, காலத்தினுடைய அபிமானி தேவதையாகவோ அவைகளுக்கு உற்பத்தி அப்படின்னு தான் சொல்லிட்டு போனோம்.
அதனால இதுதான் சரியான விஷயம் இது. அப்போ இந்த மாதிரி உற்பத்தியை நீங்க கணக்க ஒத்துண்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப பிரளய காலத்துல கூட காலம் இருந்தது. ததானி அக்ரே இத மாதிரிலாம் இருக்கே, அப்பொழுது இருந்தது, அப்பொழுதுன்னு ஒரு காலம் தான் அது. அதனால அந்த காலவாசியான சப்தத்துக்கு அர்த்தம் விரோதமா போயிடும். அந்த ஸ்ருதியே விரோதிச்சுடும், பாதிக்கப்பட்டுடும். அதனால இந்த ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் விரோதமா போயிடுறது. அதனால இது இது இன்னொன்னு சுவாமி ஒரு விஷயம் சொல்ற, காடோபஸ்லிஷ்ட வேஷேன ஹ்யபூதஸ்தி பவிஷ்யதி பிரயுஞ்சதேவேதேஷு சதாச்சாஸ்தி மனேஹசா அப்படின்னு சர்வார்த்தம் சுவாமி சாதிக்கிறார். அதாவது காலத்துக்கு உற்பத்தி அழிவு இல்லை, உண்மையிலேயே இல்லைங்கிறது தான் சரி. காலத்துக்கு உற்பத்திங்கிறது கிடையாது, அதுதான் சித்தாந்தம். உற்பத்தியும் கிடையாது, அழிவும் கிடையாது. வேற என்னதான் இருக்குது அப்படின்னாக்கா அது நித்தியமா இருக்கு. நித்தியமா இருக்குன்றதுதான் அது, அதுக்கு அர்த்தம். நித்தியமா இருக்குதான் அதுக்கு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் நித்தியமா இருக்கிறதுன்றதுதான். ஆனால் அதற்கு ஒரு கேள்வி அவ கேட்கிறான், நீ நிச்சயமா இருக்குன்னு சொல்லிட்ட, சரி, அதுக்கு நீ சில பிரயோகம் இருக்கு. நிகழ்காலம் அஸ்தி, அஸ்திங்கிறது நிகழ்காலமா இருக்கு, நிகழ்காலமா இருக்கு அஸ்திங்கிறது. அதே மாதிரி பவிஷ்யதி அப்படின்னு இருக்குது. பவிஷ்யதின்னு இருக்குது. பவிஷ்யதி அப்படின்னாக்க வரப்போறது, எதிர்காலத்தை சொல்றது, ஃபியூச்சர் டென்ஸ் சொல்றது, ஃபியூச்சர் டென்ஸ் சொல்றது. இப்படி ஃபியூச்சர் டென்ஸ் அதே மாதிரி நிகழ்காலம் அஸ்தி அப்படிங்கிறது, அஸ்திங்கிறது நிகழ்காலத்தை சொல்றது. அப்புறம் பவிஷ்யதின்றது எதிர்காலத்தை சொல்றது. அதே மாதிரி அபூத், அபூத் அப்படின்னாக்க இருந்தது அப்படின்னு அர்த்தம். இருந்ததுன்னு அர்த்தம், இருந்ததுன்னு ஒரு அர்த்தம் வருது. இருந்ததுன்னு சொல்றோம், அது இறந்த காலத்தை சொல்றது. இப்ப அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவ? அதுக்கு என்ன சமாதானம் சொல்ல முடியும்? அதுக்கு சமாதானம் சொல்லவே முடியாது அப்படின்னு அவ கேட்கிறா. ஏன்னா லோக பிரயோகம் இருக்கா இல்லையா? அந்த பிரயோகத்துக்கு சமாதானம் சொல்ல முடியும். லோக பிரயோகம் இருக்கு, இந்த மாதிரி இருந்தது, இருக்கிறது, அது மாதிரி எதிர்காலத்துல இருக்க போகிறது அப்படின்லாம் இருக்கே. அதற்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன்? அந்த பிரயோகத்துக்கு எப்படி அர்த்தம் வரும் அப்படின்னுட்டு இப்ப கேள்வி கேட்கிறா. அதற்கு பதில் சொல்லணும் முடியும். ஏன்னாக்கா இந்த பிரயோகங்கள்லாம் லோக பிரயோகங்கள் தான் வச்சு நம்ம எல்லாம் நிர்ணயம் பண்ணணும். லோக பிரயோகங்களை வச்சு நிர்ணயம் பண்ணணும்னாக்க இதுக்கு என்ன சமாதானம்? அஸ்தி, பவிஷ்யதி, அபூத் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் இருக்கு? அதுக்கு இந்த ஸ்லோகம் சுவாமி சாதிக்கிறார். அது ஏற்கனவே சொன்ன பாருங்க. அத மாதிரி அஸ்தின்னா எது அஸ்தி? காலக அஸ்தின்னா சொன்னாங்க, காலக அஸ்தின்னு யாருமே சொல்லல. அஸ்தி தேவதத்தா, அதுவும் அஸ்தி. தேவதத்தா திருப்பதி நகரே அஸ்தி, தேவதத்தா காஞ்சிபுரே அபூத் ஆசீத். காஞ்சிபுரத்து தேவதத்தன் இருந்தான். ஸ்வஹாவ பரஸ்வஹாவ தேவதத்தா ஸ்ரீரங்கே பவிஷ்யதி. நாளைக்கோ நாளைக்கோ ஸ்ரீரங்கத்தான் இருப்பான். இப்போ இன்று இருக்கிறான், நேற்று அங்கு இருந்தான், நாளையோ நாளைக்கோ இன்னொரு ஊர்ல இருப்பான் அப்படின்னு சொல்றோம். இந்த அஸ்தி, அபூத்து, அது மாதிரி பவிஷ்யதிங்கிறதுலாம் எங்க இருக்கு? இந்த காலத்துக்கு சொல்லலது. எந்த வஸ்துவை சொன்னமோ அதுலதான் அஸ்தி அப்படின்னு முடியாது. ஏற்கனவே அதை சொன்னோம். அதனால முன்னாடி கடை இருந்தது, இப்ப கடை இல்லை, நாளைக்கு கடை வரும் அப்படின்னு சொன்னாக்க எல்லாம் அந்தந்த வஸ்துவோட சேர்ந்துதான் வருது. அது சொல்றேன்.
கால உபஸ்திஷ்டவேஷேன காலமானது அது சேர்ந்து சொல்லப்படுகிறது வஸ்துவோட. அபூத் அஸ்தி பவிஷ்யதி, அஸ்தின்னு சொல்றா, அபூத்துன்னு சொல்றா, பவிஷ்யதின்னு சொல்றா. எங்க பரியுஞ்சதே அர்த்தபேதேசு, வஸ்துக்களுடைய பேதங்கள் தான். அந்த வஸ்து இந்த வஸ்து அப்படின்னு பிரித்து சொல்றாரு. அதனால என்னாச்சு, கால சதா அஸ்தி, காலம் எப்பொழுதும் இருக்கு, வஸ்து தான் இருந்தது, இருக்க போறது, இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. காலத்தை பத்தி இங்க சொல்லவே இல்லை. அதனால காலத்தை அஸ்தி பவிஷ்யதி அபூத்துன்னு சொல்லவே இல்லை. ஆகையினால் அந்த காலத்துக்கு இது கிடையவே கிடையாது. காலத்துக்கு இந்த மாதிரி அண்மையங்கள்லாம் சொல்லப்படவே இல்லை. அப்படி சொல்லப்பட்டாதான் நீ இத மாதிரி எங்களை கேட்கலாம், கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி நாங்க எதுவுமே கேட்க சொல்லலையே. நாங்க அத மாதிரி சொல்லாததுனால இந்த மாதிரி விரோதமே வராது. ஆகவே இந்த காலமானது உற்பத்தியே கிடையாது. காலத்துக்கு உற்பத்தி சொன்னாக்கா அது அஜ்ஞானத்தினாலதான் வருது, அஜ்ஞானத்தினால சொல்றது. அப்படி சொன்னீங்கன்னாக்க இது உங்களுடைய பிரயோகமே உங்களுக்கு விரோதமா போயிடும். அல்லது முன்பு பின்பு ததானி அதுனா இப்படின்ற காலத்துக்கு இதுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னாக்கா அதுவும் உங்களுக்கு விரோதம். என்ன விரோதம் அப்படின்னாக்கா அது அர்த்தமே கிடையாதுன்னாக்கா நிகிரகஸ்தானம், நீ தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். வாதத்துல ஒரு சப்தத்தை சொல்லிட்டு அந்த சப்தத்துக்கு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், எதை பேசினாலும் அதுக்கு அர்த்தம் கிடையாது. குழந்தை ஒண்ணு பேசுற எந்த வார்த்தைக்கும் அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஆனா ஒரு விவேகியானவன் ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்றான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சப்தத்துக்கு அர்த்தம் கிடையாது, இதுக்கு அப்படி அர்த்தம் எப்படி அர்த்தம்னுட்டு விபரீதமாலாம் கல்பிச்சுருந்தாக்க அது தோல்வியை ஒத்துக்கிறதா தான் ஆயிடும். இப்ப சமீபத்துல ஒண்ணு நடந்தது. என்ன ஒருத்தர் கேட்டார், போன் பண்ணி கேட்டார், அத்வைதிகள் இப்படி எல்லாம் சொல்றாளே, அத்வைதிகள் இப்படி சொல்றா, எப்படி சொல்றா, பிரம்மத்துக்கே அஜ்ஞானம் வந்துருச்சு, இந்த பிரபஞ்சம் எல்லாருமே அஜ்ஞானம் கல்பித்தம் தான் அப்படின்னு சொல்ற. அப்படின்னாக்க யாருக்கு மோட்சம் வரும்? எந்த ஜீவன் போனாக்கா மோட்சம் வரும்? ஏன்னா நம்ம காலாகாலம் சங்கராச்சார் 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்த 6ஆம் நூற்றாண்டுன்றார். அப்ப அவர் சொல்லிட்டார் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவ பிரமையில நாபுரான்னு சொன்னார். அப்படியானாக்கா பிரம்மம் தான் உண்மை, பிரம்மத்துக்கு தான் அஜ்ஞானம். அவருக்கு அஜ்ஞானம் போயிடுது, அவர் ஜீவன் முக்தர் ஆயிட்டாரோ இல்லையோ. அவர் ஜீவன் முக்தர் ஆயிட்டாருனாக்கா அப்ப பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்தது, அவரே பிரம்மம். அப்படின்னா எல்லாரும் மோட்சத்துக்கு அடங்கிருக்குமா வேண்டாமா? ஆனா இந்த 1400 வருஷத்துல எத்தனை ஜீவராசிகள் பிறக்கிறது? என்ன இதை கேட்டாரு சார். இது மாதிரி எப்படி எதுக்கு நியமம்? ஒரு பெரிய அத்வைத பண்டிதர் எங்க யூனிவர்சிட்டியில இருக்க, அவர்கிட்ட அடியன் போய் கேட்டேன், இது எப்படி அப்படின்னு. அவன் இதை எப்படி சொல்றது, இது சொல்ல முடியாது அப்படிங்கிறதுதான் சித்தாந்தமே. இப்பதான் வரும், இப்ப வராது, இந்த ஜீவனுக்கு தான் முக்தி, அந்த ஜீவனுக்கு முக்தி இல்லை அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. இத இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது அப்படின்னு அவரே சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா இப்ப அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஸ்ரீபாஷ காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்தேன் கார்த்தால சொல்லும் பொழுது அனிரோஜனீய கியாதி. அனிரோஜனீயம்னா என்ன? சொல்ல முடியாதது, இது இப்படின்னே சொல்ல முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். சொல்லவே முடியாதுன்னு நீ சொன்னையானாக்கா அப்படின்னு உன்னால சொல்லவே முடியாது. சொல்லவே முடியாதுன்றது உன்னால சொல்லவே முடியாதுன்னு பாஷைக்கார பரியாசம் பண்றாரு. ஏன்னா லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், வஸ்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். அஜ்ஞானன்றத வந்துட்டுதான் இருக்கு எல்லாருக்கும். ஒரு கயத்தை பார்த்தா பாம்புன்னு ஞானம் வருது, ஒரு தெரிஞ்சதையோ சிப்பையோ பார்த்தோன்னா இதான் வச்சதம் அப்படின்னு ஞானம் வருது. இப்படி எல்லாம் வர்ற சமயத்தை அது இல்லை, அது பொய் அப்படின்னு அதை எப்படி சொல்ல முடியும்? அது மாதிரி ஒண்ணு ஞானமே வரலன்னு சொல்லணும். அவன் இது அனிரோஜனீயம்னு சொல்லணும். அந்த அனிரோஜனீயன்றதே உனக்கு அனிரோஜனீயம் சொல்லவே முடியாது. அப்படி சொன்னாக்கா
வாதத்துல இதான் நிகிரகஸ்தானம், நீ தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். அந்த சப்தத்துக்கு அர்த்தமே இல்லைன்னு அர்த்தம். ஆனா லோகத்துல இருக்கு, அர்த்தம் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளவோ அர்த்தங்கள் சொல்றோம், சந்தர்ப்பானுகூலமா அர்த்தத்தை மாத்தின்னு சொல்றோம், எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாக்கா அது விரோதம் தானே உன் சித்தாந்தத்துல. உன் சித்தாந்தத்துல அனைத்து விரோதம் வந்துடும். இது அத்வைதின்னு இல்லை, யாரு சொன்னாலும் சரி, எந்த பட்சம் சொன்னாலும் அதுக்கு கவுன அர்த்தம், அது முக்கிய அர்த்தம் கிடையாது, உபச்சாரமா சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா நீ பேசுறதே தவறு அப்படின்னு சொல்லிடுவான். ஏன்னா நம்ம பேசுற வாக்கியங்கள்லாம் வாத பிரதிவாதங்கள்ல சரியா இருக்கணும், ஒண்ணு கூட தோஷமா வரக்கூடாது, அர்த்தம் இல்லாம எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா சாஸ்திர கிரந்தம், சாஸ்திர கிரந்தத்துல வாத பிரதிவாதங்கள்லாம் எப்படி இருக்கணும்னாக்கா இதம் இத்தம்னு இருக்கணும். இது இப்படிதான், இதுக்கு இதுவே கிடையாது அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி சொல்றதுதான் வாத பிரதிவாதங்கள்ல. அதுல ஒரு சப்தம் ஒவ்வொரு பாஷகார அப்படி வாதம் பண்றார் விஜயாதாரிகரணத்துல. அத்வைதிகள் உண்டு இல்ல, அவ பாசுபதா இந்த சைவால் தான் இதெல்லாம் ஆக்ஷேபிச்சிருக்கா. அவ பட்சத்துல காலமானது அனித்தியம்னு சொல்றாளாம், அந்த விஷயத்தை கண்டனம் பண்றார். பெரிய பெரிய நையாயிகள் எல்லாம் புரட்டி எடுக்கிறார் எம்பெருமானார். எல்லாம் அப்படிப்பட்ட வசந்த தர்க்கத்தை கொண்டு பண்றதுனால இத மாதிரி அர்த்தம் இல்லாத சொற்களை சொல்லக்கூடாது. அதனால காலத்துக்கு உற்பத்தி இருக்குன்னு சொல்லக்கூடாது, உற்பத்தி அது நாசம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. உற்பத்தியும் இல்லை, ஆகையினால நாசமும் இல்லை. மீதி எல்லா விஷயமும் இந்த மாதிரிதான் போகணும், விரோதம் இல்லாம தான் போகணும். லோகத்துல அபூத்து அஸ்தி பவிஷ்யதி அப்படிங்கறது சொல்லலாம் கூட விபரீதம். அதை இந்த இடத்துல சாதிக்கிற. இப்போ ஸ்லோகத்தை சரிக்கலாம். காலஸ்ய உற்பத்திதः ப்ராக் பரமபிச்ச லயாத் காலநாஸ்தித்வவாதி ஸ்வக்தி வியாகாத பக்னः ந வததி யதி தத் கோவதே கால சிருஷ்டிம் ஆப்தः தஸ்ருஷ்டிவாதः ததுபதி பரிணத்யாதிபிः சார்த்தகः ஸ்யாத் நோ சேத் தத்ராபி பூர்வாபரவசனஹதிः துர்நிவார பிரசங்கா அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது காலஸ்ய உற்பத்திதः ப்ராக், காலத்துக்கு உற்பத்தின்னு நீ சொல்ற, அதற்கு முன்பு உற்பத்தி, அப்ப காலம் இல்லைன்னு சொல்லணும். காலத்தினுடைய உற்பத்திக்கு பிராக் முன்பு காலம் இல்லை அப்படின்னு நீ சொல்லணும். அப்போ உற்பத்திக்கு முன்புன்னா அந்த முன்புன்றது எதோ சொல்றது, அதுவும் காலத்து தானே சொல்றது. அப்பொழுது காலம் இருந்தது அப்படின்னு அர்த்தம் ஆகிறது. அத மாதிரி லயாத் பரமபி, நாசத்துக்கு அப்புறம் கூட, அழிவுக்கு அப்புறம் கூட, அழிவுக்கு அப்புறம் அழிவுக்கு பின்பு அப்படின்னு சொன்னா அங்க கூட காலம் இருக்குன்னு தான் தெரியுது. அதனால கால நாஸ்தித்வவாதி, காலம் இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னான்னு வச்சுக்கோங்க, சொன்னாக்கா ஸ்வோக்தி வியாகாத பக்னா, ஸ்வோக்தி தான் சொல்றது, ஸ்வ தன்னுடையது, தன்னுடைய உக்தி சொல்றது, அது அந்த சொல்றதுக்கு வியாகாதம் விரோதம், அது பக்னம். அதனால அந்த வாதமானது தோத்து போயிடுறது, அவனும் தோத்து போயிடுறான் அவனும். ஏன்னா நீயே சொல்ற காலத்துடைய உற்பத்திக்கு முன்பு அப்புறம் நாசத்துக்கு பின்பு அப்படின்னு, முன்பு பின்பு அப்படின்ற பதங்கள்னால இது நீ சொல்றதுக்கே விரோதமா இருக்குது. அதனால நீயே தோத்து போயிடுற அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, எதின வதத்தி, உற்பத்திக்கு முன்னாடி அழிவுக்கு பின்னாடி காலம் இல்லை அப்படின்னு நாங்க சொல்லல அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப இல்ல நீயே ஒத்துட்ட, காலத்துக்கு முன்புன்னு நான் சொல்ல பின்புன்னு சொல்லல அப்படின்னாக்கா அப்ப காலம் இருக்குன்னு அர்த்தம் ஆயிடுறது, எப்பொழுதும் இருக்குன்னு அர்த்தம் ஆயிடுறது. அப்படி சொல்லிட்டாக்கா தத்து, அப்போ கால சிருஷ்டி
ஓவதே காலத்தினுடைய உற்பத்திய எவன் கூறுவான்? யாரும் சொல்ல மாட்டான், சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல சொல்ல முடியாது. ஏன்னா நீ காலமே இல்லை அப்படின்னு நீ சொன்னியானாக்கா, அப்போ அதாவது காலம் இல்லைன்னு நான் சொல்லலை அப்படின்னு நீ சொன்னாக்கா, அப்ப காலம் இருக்குன்னு தான் அர்த்தம் வருது. காலம் இருக்குன்னு தான் அர்த்தம் வருது. நித்தியத்துவம் தான் சித்திக்கிறது. சரி, இப்ப வித்யா கால பவத்கிருதவ் அப்படின்னு இருக்கு. வித்யையும் காலத்தையும் நீதான் பண்ணினேன், ஒன்னால் செய்யப்பட்டவைகள் அவைகள் அப்படின்னு வாக்கியம் இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஆப்தக, ஆப்தகன்னா பிராமாணிகமான வாக்கியம். சிருஷ்டிவாத காலத்தினுடைய உற்பத்தி, அது உற்பத்தியை கூற சொல்ற வாக்கியமானது ததுபாதி பரிணத்தியாதிபிகி, அதனுடைய உபாதியை வச்சு சொல்லணும். உபாதியை வச்சுண்டு, காலத்தினுடைய உபாதினாக்க நிமிஷம், க்ஷணம், மணி, நாள், இரவு, பகல் இப்படி சொல்றமே, இது உபாதி. அதே மாதிரி பரிணாமம், பரிணாமம்ன்றது அந்தந்த வஸ்துக்களோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு மாறுதல். அதை கொண்டு சொல்லலாம் காலத்துக்கு உற்பத்தின்றது. காலத்துக்கு இல்ல, அந்த வஸ்துக்களுக்கு, அல்லது அந்த நாள், கிழமை, அது மாதிரி அதுக்கு ஆதிசப்தம் இருக்கு. இங்க ஆதிசப்தத்தினால ஏற்கனவே சொன்ன பாருங்கிறது காலத்தினுடைய அபிமானி தேவதைகள், அதை சொல்றது. அது அதாவது காலத்துக்கு அபிமானி தேவதை காலஹா அப்படின்னு சொன்னா யமனை சொல்லும், யமனை சொல்றது, அவனை சொல்றதா அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்படி சொன்னாக்க சார்த்தகஸ்யாத், அந்த சிருஷ்டி வாதம் கூட உற்பத்தி உண்டு அப்படின்னு சொல்ற வாதம் கூட இது சார்த்தகமா ஆயிடும். அபிமானி தேவதையை சொல்றது, அல்லது பரிணாமத்தை சொல்றது, அல்லது உபாதியை சொல்றது, அததான் சொல்றதுனால சார்த்தகஸ்யா, அதுதான் பிரயோஜனத்தோட கூடினதா ஆகும். அப்படி சொல்லலைன்னா என்ன ஆகும்? நோ சேத் அப்படி சொல்லாட்டாக்கா தத்ராபி, நீ காலத்துல சொல்ற வாக்கியத்துல கூட பூர்வாபர விகதிகி, பூர்வாபர வச்சனஹதிகி, அங்கேயும் நீ என்ன சொல்லணும்? அப்போ முன்பு பின்புன்னு சொல்லிதானே ஆகணும். அதனால பூர்வம் அனந்தரம் ரெண்டும் சொல்லணும். காலத்துக்கு முன்பு, காலத்துக்கு உற்பத்திக்கு முன்பு, அழிவுக்கு பின்பு அப்படின்னு சொல்லணும். அங்க வச்சனஹதிகி, முன்பின் வாக்கியங்களுக்கு விரோதம் வந்துடுறது, விரோதம் வந்துடும். அந்த விரோதமானது துர்நிவார பிரசங்க, அது தடுக்கவே முடியாது, தடுக்கவே முடியாது. அப்படி தடுக்க முடியாததா போயிடுச்சுனாக்கா நீ என்ன சொன்னாலும் விரோதமாதான் இருக்குது, இந்த இடத்துல விரோதமாதான் இருக்குது. ஆகையினால காலத்துக்கு உற்பத்திங்கிறது சொல்லக்கூடாது, அழிவுன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. சுவாமியினுடைய கிரமம் பாருங்க, முதல்ல காலம் இருக்குன்னு சாதிச்ச, அத ஸ்ருதியை கொண்டுதான் சாதிச்ச, ஸ்ருதியை கொண்டே சாதிச்சுட்டு இப்பொழுது யுக்தியை கொண்டும் சாதிக்கிற, யுக்தியை கொண்டும் சாதிக்கிறதுனால காலத்துக்கு உற்பத்தி கிடையாது, அழிவு கிடையாது, அது நித்தியமா இருக்கு. இல்லாத போனாக்க உங்களுடைய வாக்கியத்துக்கு உங்களுக்கும் விரோதம் வந்துடும், நீங்களே நித்தியத்துவத்தை சாதிச்சுடுறதா ஆயிடுது. அப்படிங்கிறது இங்க சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகம் சேர்க்கலாம். காலஸ்யோத்பத்தித பிராக் பரமபிச்ச லயாத் கால நாஸ்தி ஸ்வபாதி ஸ்வக்தி வியாகாத பக்னோ நவததி யதி தத் ஓவதேத் கால சிருஷ்டிம் ஆப்தஹ தஸ்ருஷ்டிவாதஹ ததுபதி பரிணதி ஆதிபிஹி சாத்வகஸ்யாத் நோ சேத் தத்ராபி பூர்வ பரவச்சனஹதிஹி துர்நிவார பிரசங்கா. கவிதாத்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமத்தே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அப்ப குரு பரம்பராயே நமஹ. அடி